அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆரோக்கியமான உணவு பகுதியில் பன்னீர் கார்ன் பரோட்டா நம்ம பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்ப்போமா. கோதுமை மாவு, அரிசி மாவு, பன்னீர், எண்ணெய், பச்சை மிளகாய், வேக வச்ச கார்ன், உப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்ல இந்த தவாவை ஹீட் பண்ணிடலாம். அது ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ள இதுக்கு தேவையான மிக்சரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாவு எப்படி பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சியில் கார்ன், இப்போ நம்ம கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதில் நம்ம சப்பாத்தி மாதிரி இட்டுட்டு இது எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணியும் பண்ணலாம். ஆனால் ஸ்டஃப் பண்ணால் எல்லாருக்குமே ஒரு வயசான பிறகு சாப்பிட முடியுமாங்கிறது டவுட் இல்லையா. அதனால இந்த மாதிரி விஷயத்த ஒரே ஒரு சுத்து அரைச்சிட்டு கொஞ்சம் பொடி மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் மாவு கலந்து பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். ஓகே, குழந்தைகளுக்கு பண்ணுறதையும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் பொடி மாதிரி அரைச்சுன்னா நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், கார்ன், அப்புறம் பன்னீர் கியூப்ஸ். பன்னீரை துருவியும் போடலாம், கியூபாவும் போடலாம். ஓகே, இப்போ இது மூணையும் நம்ம கொஞ்சமாக உப்பு, தண்ணி விடாமல் நம்ம இதை பொடி மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே நீங்கள் ஸ்டஃப் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பட் குழந்தைகளை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்டஃப் பண்ணால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த பக்கம் அடவுக்கல் நல்லா காஞ்சிடுச்சு, அணைச்சிடலாம். மாவு ரெடி ஆன பிறகு நம்ம அதை பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணியும் விட்டுக்கலாம். சில பேர் தயிர் இருந்தால் தயிரும் விட்டுக்கலாம். ஓகே, நமக்கு பன்னீர் கார்ன் பரோட்டாவுக்கு தேவையான மாவு நம்ம இப்போ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நல்ல அது எல்லாத்தையும் அரைச்சுன்னுட்டு இந்த மாவை ரெண்டாக பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சின்னதாக இருந்தால் தான் கரெக்டான ஹீட்டில் நல்லா வரும். இதில் எண்ணெயை தொட்டுட்டு, சப்பாத்தினா பரோட்டானா நீங்கள் அடக்கல்லையோ சப்பாத்தி கல்லில் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் கெட்டியாக அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இதுலேயே கூட தட்டினா சூப்பராக வரும். ஏன்னா பரோட்டானா உங்களுக்கு சின்ன சைஸில் கொஞ்சம் கனமாக பண்ணாதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இன்னொன்று நம்ம இந்த பக்கம் பண்ணிடலாம். ரெண்டு சைமல்டேனியஸாக ஒரே தட்டில் பண்ண முடியும். அதாவது அடக்கல்லில் ஒரே டைமில் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு நம்ம சைமல்டேனியஸாக பண்ண முடியும். அதாவது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அடை மாதிரி இருந்தால் கூட நமக்கு இதில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான உணவும் சக்தியும் நமக்கு இந்த உணவில் கிடைக்கிறது. அதாவது கார்ன் ஃபைபர் ஃபுட், உடம்புக்கு ரொம்ப 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 ஆரோக்கியமானது. அதே மாதிரி பன்னீர் புரோட்டீனாக இருந்தால் கூட நல்ல ஒரு விட்டமின் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி சேர்த்துக்க முடியும். ஆரோக்கியமாக நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு உணவை இன்னைக்கு நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? பன்னீர் கார்ன் பரோட்டா. ஸோ சிம்பிள் ஃபுட், ஈஸி ஃபுட். அதை நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நமக்கு பன்னீர் கார்ன் பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் இருக்குது, உப்பு இருக்குது, கோதுமை மாவு, அரிசி மாவு, எண்ணெய், பச்சை மிளகாய் எல்லாமே நமக்கு இருக்கிறதுனால ரொம்ப சுவையோடு இருக்கும். அடை மாதிரியும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஓகே.